Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அதிசயங்கள் நிகழ்த்தும் ஆருடா லக்னம். இதான் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் February 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. உயர்நிலை ஜோதிட வகுப்புகள். இது நம்மளோட 10th பேஜ். ஆல்ரெடி 9 பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சிட்டாங்க. சண்டே கிளாஸ் இருக்கும். 6 மாதம் கோர்ஸ். விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆருடா லக்னம் ஜோதிட சாஸ்திரத்தை நிறைய மகரிஷிகள் வடிவமைத்து வச்சுருக்காங்க. அதில் ஜெயமினியினுடைய ஒரு தத்துவமும் அப்பப்போ நாம் காணொளிகளாக போட்டுட்டு வரோம். ஜெயமினி மகரிஷியினுடைய சூட்சுமங்களின் அடிப்படையில் இந்த ஆருடா லக்னம் என்கின்ற பதா லக்னம்னு ஒன்று உண்டுங்க. இது ஒருவருடைய செல்வ செழிப்பையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நல்லதொரு மாற்றத்தையும் குறிக்கக்கூடிய லக்னமாக இருக்கும். இதை கணக்கிடும் முறையின் அடிப்படையில் அந்த ஆருடா லக்னத்தில் வலுவான ஏதாவது ஒரு கோள் அமர்ந்துச்சுன்னா நீங்கள் ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஆளாகவும் வெற்றிகரமான மனிதராகவும் யோகமுடையவராகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் திறமைசாலியாகவும் திகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் ஆருடா லக்னம்னா என்ன, அதை எப்படி நம்ம கணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் தான் பிறந்திருப்பீங்க. மேஷம் முதல் மீனம் வரைக்குமான 12 லக்னங்களில் ஏதாவது ஒன்றில் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார். லக்னத்துக்கு அதிபதி அப்படிங்கிறது சப்த கோள்களுக்கு மட்டும்தான் உண்டு, ராகுகேதுகளுக்கு கிடையாது. அப்போ நீங்கள் பிறந்த லக்னத்தின் லக்னாதிபதி உங்கள் லக்னத்திலிருந்து எத்தனையாவது வீடில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டிலிருந்து அவர் அமர்ந்த வீடு வரையுமான தொகையை அவர் அமர்ந்த வீட்டிலிருந்து எண்ணி வந்த வீடு தான் உங்களுக்கு ஆருடா லக்னம். இதை ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போ உதாரணமாக நீங்கள் மகர லக்னம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மகர லக்னம், உங்கள் லக்னாதிபதி சனி பகவான் மேசத்தில் இருக்கார். நீங்கள் மகர லக்னம், உங்கள் லக்னாதிபதி சனி பகவான் மேசத்தில் இருக்கார். அப்போ இது மகரத்திலிருந்து எண்ணப்பட 4வது வீடு. மகரம் 1, கும்பம் 2, மீனம் 3, மேசம் 4. ஸோ இப்போ 4வது இடத்துல உங்கள் லக்னாதிபதி இருக்கார். இப்போ லக்னாதிபதி நின்ற வீட்டிலிருந்து 4 வீடுகள் எண்ண வேண்டியது. அப்போ மேசத்தில் சனி இருக்கிறாருங்கிற அடிப்படையில் அங்கிருந்து மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4. ஸோ உங்களுடைய ஆருடா லக்னம் பதா லக்னம்ங்கிறது கடக வீடு. இப்போ இந்த ஜாதகத்திற்கு லக்னாதிபதி நீச்சம். ஆனால் கடக வீட்டின் அதிபதியான சந்திரன் உச்சமாக இருக்கார் ரிஷபத்தில். இவர் ஒரு செல்வ செழிப்பு மிக்க வெற்றிகரமான யோகசாலியாக அதிர்ஷ்டசாலியாக திறமை மிகுந்தவராக வாழ்வார் என்பது தான் சூட்சுமம். புரிஞ்சிச்சுங்களா? அதே மாதிரி கடக வீட்டில் வலுப்பெற்ற குரு உட்கார்ந்துருக்கார், உச்ச குரு. அப்போ ஒன்று ஆருடா லக்னத்தில் வலுவான கோள் அமர்ந்திருக்கணும், அல்லது ஆருடா லக்னாதிபதி பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்கார் சார்? லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கார் சார், பிரச்சனையே இல்லை. அதுதான் உங்களுடைய ஆருடா லக்னமும் ஜென்ம லக்னமும். அங்கே லக்னாதிபதியே வலுவாக இருக்கார். இது ஒரு வெற்றிகரமான அமைப்பு தான். லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார் சார். அப்போ 3வது வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆருடா லக்னமாகும். லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 5வது வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆருடா லக்னமாகும். ஏன்னா 3ஆம் இடம் லக்னத்திலேருந்து 3 வீடு, அப்போ நின்ற இடத்துலேருந்து 3 வீடுங்கும் போது 5வது வீடு வந்துடும். புரிஞ்சிச்சிங்களா? லக்னாதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். லக்னாதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இப்போ நான் முதல்ல சொன்ன மகர லக்னம் இது மாதிரி தான். அப்போ உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடம் உங்களுடைய ஆருடா லக்னமாக வருகிறது. இப்போ லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்காருன்னா 5ஆம் இடத்துலேருந்து 5 வீடுகள் எண்ணணும். 5, 6, 7, 8, 9வது வீடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆருடா லக்னமாக வரும். புரிஞ்சிருச்சுங்களா? 9வது வீட்டில் இருக்கக்கூடிய வலுவான கோள்கள் அல்லது 9ஆம் இடத்தில் அதிபதி வலுப்பெற்ற நிலை, இந்த 2 அமைப்புகளை பார்க்கணும். உதாரணமாக ஒரு சிம்மலக்ன ஜாதகம், இவர்களுக்கு தனுசில் சூரியன் இருக்கார். சிம்மலக்னம் தனுசில் சூரியன். அப்போ லக்னாதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இவர்களுக்கு மேசம்
ஆருடாய் லக்னம் என்கின்ற பதா லக்னமாக வரும். இந்த மேசத்தின் அதிபதியான செவ்வாய் எந்த மாதிரி வலுவாக இருக்காருங்கிறதோ அல்லது மேசத்தில் வலுவான கோள்கள் அமர்ந்திருக்கிறதா என்பதை பொறுத்து இவர்களின் செல்வச் செழிப்பும் வளர்ச்சியும் ஆயுள் பலமும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் பொருளாதார வெற்றிகளும் தீர்மானிக்கப்படும். புரிஞ்சுக்கலாம். 5ஆம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி இருந்தால் 9ஆம் வீடு உங்களுடைய ஆருடா லக்னமாக வரும். சரி, 6ஆம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி இருக்கார். இப்போ இதே சிம்ம லக்னம் 6ஆம் இடமான மகரத்தில் உங்கள் லக்னாதிபதி போய் சூரியன் வந்து உட்கார்ந்துட்டார். அப்போ அங்கிருந்து 6 வீடுகள் எண்ண வேண்டியது. சூரியன் நின்றது மகரம், மகரத்திலிருந்து 6ஆவது வீடு அப்படிங்கும்போது மிதுனம், 11ஆம் வீடு உங்களுடைய பதா லக்னமாக வரும். லக்ன அடிப்படையில் 11ஆம் இடமும் லக்னாதிபதி நின்ற அடிப்படையில் அது 6ஆம் இடமாகவும் வரும். புரிஞ்சிருச்சிங்களா? ஸோ அந்த வீட்டில் வலுவான கோள் அமரணும் அல்லது அந்த வீட்டு அதிபதி வலுக்கணும். இதுதான் சூட்சுமம். லக்னத்துக்கு அதிபதி 7ல் இருந்தார்னா உங்களுடைய ஜென்ம லக்னமே பதா லக்னமாக வந்துவிடும். அதாவது லக்னத்திலேயே லக்னாதிபதி இருந்தாலும் ஜென்ம லக்னமே ஆருடா லக்னமாக வரும். லக்னாதிபதி போய் 7ஆம் இடத்துல இருந்தாலும் அதே ஜென்ம லக்னமே ஆருடா லக்னமாக வரும். ஸோ இதுதான் சூட்சுமம். இந்த ஜெயமினி விதியின்படி உங்கள் லக்னாதிபதி அமர்ந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டை கணக்கு கொண்டு எண்ணி வரும் லக்னத்துக்கு அதிபதி அல்லது அந்த வீடு வலுவான கோள்களால் சூழப்பட்டிருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த வலுவான கோள்கள் சூழப்பட்டு அமர்ந்தால் நிச்சயமாக மிக பெரும் வெற்றியாளர்கள் இதன் மூலமாக உருவாகிறாங்க. அதில் அவர்கள் சிறப்புடன் செயல்படுகிறார்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு துலா லக்ன ஜாதகம். இந்த துலா லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். லக்னாதிபதி அமர்ந்த வீடு 6ஆவது வீடு. இந்த வீட்டிலிருந்து 6 வீடுகள் எண்ணப்படும் போது, அதாவது மீனத்திலிருந்து 6 வீடுகள் எண்ணப்படும் போது மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இவர்களின் ஆருடா லக்னமாக வருது. லக்னத்துக்கு 11ஆம் வீடாகவும் லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 6ஆம் இடமாகவும் வந்தது. இந்த வீட்டின் அதிபதி சூரியன் இவர்களுக்கு உச்சம். இந்த வீட்டின் அதிபதி சூரியன் உச்ச வலிமையோடு புதனோடு சேர்ந்திருக்காரு. புத ஆதித்ய யோகத்தில் இவர் வந்து ஒரு ஐஏஎஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்ட ஒரு ஜாதகர். புரிஞ்சுதுங்களா? பவர்ஃபுல்லான அமைப்பு. 6ஆம் இடம் என்கின்ற போட்டி, 11ஆம் இடம் என்கின்ற அதிபதி இருவரும் வலுத்துவிட்ட நிலைப்பாடு. லக்னாதிபதி 6ல் பவர்ஃபுல்லாக அமர்ந்திருக்கிறது. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அற்புதமான ஒரு வளர்ச்சியை பெற்ற ஜாதகம். ஸோ இந்த மாதிரி தான் ஆருடா லக்னத்தை கணிக்கணும். அதிசயங்களை நிகழ்த்தும் ஆருடா லக்னம். நமக்கு லக்னாதிபதி வீக்காக இருந்த நிலையில் கூட மிகப்பெரிய வெற்றிகளை சூட்சுமமாக கொடுக்கும் தன்மை உண்டு என்று ஜெயமினி மகரிஷி குறிப்பிடுகிறார். புரியுதுங்களா? நம்ம அப்பப்போ இந்த மாதிரியான மாற்று வல்லுநர்கள் சொல்லக்கூடிய சூட்சுமங்களையும் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சில நிலைகளில் இது ரொம்ப பெரிய வெற்றியையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடியதாக அனுபவ உண்மை வாய்ந்ததாக இருக்கிறதுங்கிறதுனால இந்த மாதிரியான காணொலிகளையும் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மளுடைய காணொலிகள் எல்லாமே ஆங்கிலத்தில் வருது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. நான் எந்த ஆங்கிலத்திலையும் பேசுறதில்ல. அது ஏஐ தொழில்நுட்பத்தில் யூடியூப்காரங்களே செய்கிற ஒரு டெக்னிக் தான் ஆட்டோ டப் அப்படிங்கிறது. நீங்கள் வீடியோனுடைய மூளையில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் பட்டனுக்குள்ளே போயிட்டு ஆடியோ சேஞ்சஸ் அப்படிங்கிறதுல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நாங்கள் ஆங்கிலத்தில் பேசுவதில்லை. இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் ஒரு வெளிப்பாடு. ஸோ மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.